சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் எல்லா தேர்தல்களிலும் ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கிறது, ஆனால் மக்கள் தோற்று போய் விடுகிறார்கள் என்றார். 100 கோடி மக்களை நீங்கள் தோற்கடித்ததற்கு நான் உங்கள் மீது பரிதாபப்படுகிறேன். அந்த ஒரு தேர்தல் தவிர 2014 சேர்க்கலாம். நம்முடைய நண்பர் உதயகுமார் ஒரு முதலமைச்சர் வெளியவே வரமாட்டேன் என்கிறார், ஒரு முதலமைச்சர் முதியவராகவே இருக்கிறார் என்கிறார். தாடியெல்லாம் நரைத்து போயிருக்கிற நீங்கள் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிற பொழுது ஒரு கோடி உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவன், ஒரு 75 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், 12 தேர்தல்களில் தோல்வியை காணாத ஒரு வெற்றி வீரன், சர்க்கர நாற்காலியில் உருண்டு வந்து கூட மக்கள் தொண்டு ஆற்ற வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ள அரசியல் தலைவன் முதலமைச்சர் வேட்பாளராக வர ஆசைப்படக்கூடாதா? நான் கேட்கிறேன் உதயகுமார் அவர்களை, வாக்களிப்பதற்கு 18 வயது, வேட்பாளராக நிற்பதற்கு 25 வயது, முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் என்ன வயதை நிர்ணயம் செய்கிறீர்கள்? அது கூட இல்ல, இளைஞரணி தலைவராக இருக்கிற கூட வயது கிடையாது. அதான் பாண்டு. இந்தியாவிலேயே பெரிய உதாரணம் என்று சொல்ல விரும்புகிறேன். 1952 பொது தேர்தல், குமார் சென் தேர்தல் ஆணையாளர். முதலாக 1952 இந்திய ஜனநாயகம் ஒரு மிகப்பெரிய தேர்தலை உலகத்திலேயே சந்திக்கிறது. அந்த தேர்தல் களத்தில் காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளர் நேரு. ஆனால் காங்கிரஸை எதிர்த்து பம்பாய் தொகுதியில் போட்டியிட்டவர் மாபெரும் அறிவாளி, சட்டமேதை, அரசியல் சாசனத்தை எழுதி தந்த அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் ஒரு சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவருடைய தலித் மக்களின் சார்பில் தலித் பெடரேஷன் ஃப்ரண்ட் என்று ஒரு சிறிய கட்சியை துவக்கி அந்த கட்சியின் சார்பில் அவர் போட்டியிடுகிறார் பம்பாயில். ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் யார் என்று சொன்னால் கஜ்ரோல்கர் என்கிற ஒரு பால் வியாபாரி, வெண்ணெய் வியாபாரி, நெய் விற்பனை செய்பவன், பிரபலம் இல்லாதவன். அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. காங்கிரசுக்கும் அவருக்கும் தொடர்பு ஒரே வழியில் இருந்தது. கதர் சட்டை, கதர் வேட்டி, காந்தி குள்ளாய் வைப்பார். அதை தவிர காங்கிரசுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. அப்படிப்பட்ட கஜ்ரோல்கரிடம் மாபெரும் அறிவாளி, மாபெரும் தலைவன் அம்பேத்கர் தோற்று போனார். அவர் காரணம் உள்ளூர் வேட்பாளர் என்று சொல்லி இருந்தால் பம்பாய் மக்கள் அம்பேத்கரை தவிர வேறொருவரையா தேர்ந்தெடுக்க முடியும்? அவரைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அவர்கள் பிரதமர் யார் என்று தொலைநோக்கு பார்வை பார்த்த பொழுது நேரு பிரதமராக வேண்டும் என்றால் இங்கே கஜ்ரோல்கர் வெற்றி பெற வேண்டும் என்ற முடிவுக்கு பம்பாய் வாக்காளர்கள் 52 வந்தார்கள். ஆக தலைமை யார் என்பது முக்கியமாக படுகிறது. அவங்களுக்கு என்ன சந்தேகம், முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அந்த முதல்வர் வேட்பாளர் ஏன் உள்ளூர் வேட்பாளர் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களால முடிவு பண்ண முடியலையான்னு கேட்கிறாங்க. இதை கேளுங்க, நான் என்ன சொல்றேன். கலைஞரும் பெருந்தலைவர் காமராஜரும் தமிழ்நாட்டில் தேர்தல் புலின்னு பேர் வாங்கினவங்க. தேர்தலில் புலி போல செயல்படுகிற 2 வல்லவர்கள் உண்டு என்றால் 2 கே என்று சொல்லுவார்கள். ஒரு கே காமராஜர், இன்னொரு கே கலைஞர். இவர்கள் இருவர்தான் அரசியல் ராஜதந்திரத்தில் தேர்தல் களத்தில் வல்லவர்கள். காமராஜருக்கும் கலைஞருக்கும் ஒரே ஒற்றுமை உண்டு. காமராஜர் காங்கிரசில் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற பொழுது ஒரு குழுவை அமைத்து அனுப்புவாராம். குழு நாடெல்லாம் சுற்றி வந்து பட்டியலை தயாரித்து கொடுக்குமாம். பட்டியலை வாங்கி வைத்துவிட்டு தலைகீழாக வைத்துவிட்டு பேப்பரை எடுத்து 234 தொகுதிக்கு மனப்பாடமா வேட்பாளர்களை எழுதுவாராம். அதே மாதிரி கலைஞரும் உட்கார்ந்த இடத்துல சொல்லுவார் எந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர். 1999 நான் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பட்டியலை எப்ப அறிவிக்கிறாங்கன்னு தெரியாது. சும்மா ரூம்ல உட்கார்ந்து அறிவாலயத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம். வேலை பார்க்கிற பியூனை கூப்பிட்டாரு. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வாயா நீலமேகம். ஒரு வெள்ளை பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தான். பேப்பர்ல மடமடன்னு திமுக வேட்பாளர் பட்டியலை எழுதினார் பேனாவிலேயே. வந்திருக்காங்களா பத்திரிகையாளர்கள்? ஆமா. நாங்க கூப்பிட்டாரு, வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுட்டாரு. அப்ப விருப்ப மனு வாங்குறதெல்லாம் விருப்பமனு வாங்கினாங்க. கேளுங்க, நான் சொல்றேன், அவர் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு தெரிஞ்சு வச்சுட்டு தானே எழுதுறாரு. படிக்காம எழுதினார்னு சொன்னா, விருப்ப மனுவை பார்க்காம எழுதினார்னு சொன்னா, எவன் விருப்ப மனு செஞ்சான்னு அவர் தெரியாம இருந்தாருன்னு சொன்னா,
நீங்களே அடிக்கிறீங்களே பாண்டே. இது எப்படி இது சரியா இருக்காது. அதனால என்ன சொல்றேன்னா, உள்ளூர் வேட்பாளர்கள் தலைமையில் முதலமைச்சராக வருகிறவர் அவர் சார்ந்திருக்கிற கட்சியின் தலைவராக இருந்தால்தான் தொகுதியின் குறைகளை நிவர்த்தி செய்ய முடியும். ஒற்றை மரம் எப்படி தோப்பாகிவிடும்? சுயேட்சை வேட்பாளர்கள் எத்தனை பேர் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் பிரகாசித்திருக்கிறார்கள், மின்னி இருக்கிறார்கள், எதை சாதித்திருக்கிறார்கள்? ஒரு 65 ஆண்டுகால அரசியல் வாழ்விலும் வரலாறிலும் சுயேட்சைகள் இந்த நாட்டை ஆட்சி படைத்ததாக வரலாறு இல்லையே ஜனநாயக களத்தில். அதனால் தான் சொல்லுகிறேன், மக்கள் முன்னுரிமை தர வேண்டியது முதலமைச்சர் வேட்பாளருக்குத்தானே தவிர, அதுவும் சொல்வதை செய்கிற முதலமைச்சருக்கு, செய்வதை சொல்கிற முதலமைச்சருக்கு தானே தவிர மற்றவர்களுக்கு இல்லை. இன்னொரு முறை சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மைக் வேற இருக்கு, ஓட்டு கேட்கவே இல்லையேன்னு நினைச்சேன் நான் அண்ணன். அண்ணன் கரெக்டா தன்னுடைய பணியை செவனையாரிட்டாரு. நம்ம அடுத்ததாக நடிகர் மயில்சாமி அவர்கள், உள்ளூர் வேட்பாளர் தான் கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும், யார் உங்களுடைய தொகுதி வேட்பாளர் என்பதை முதல் கவனிங்கள் என்ற தரப்பிலிருந்து பேசுவதற்காக நடிகர் மயில்சாமி அவர்களை அழைக்கிறேன். மக்களுடைய சகல விஷயங்களையும் தன்னுடைய தலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அதை கரெக்டான முறையில் வழிநடத்துறதுதான் அரசியல் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு கியூபா அப்படிங்கிற நாட்டில் பெடல் கேஸ்ட்ரோ அப்படின்னு ஒருத்தர் எடுத்துட்டோம்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னால பேசினாரு, என் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தை நான் எட்டுகிறேன், எனக்கு நன்றாக தெரிகிறது, எனது நாடு நல்ல நாடு, எனது நாட்டு மக்களும் நல்ல மக்கள், என் நல்ல மக்களை என் நாடு பார்த்துக் கொள்ளும். இது உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு மேடையில பேசிட்டு படிக்கட்டுல கீழே இறங்கும் போது சற்று தடுமாறிட்டாரு. அந்த தடுமாறும் போது கூட அந்த செக்யூரிட்டி பிடிச்சாங்க. அதுக்கே அந்த ஆடிட்டோர் இருந்த அத்தனை பேர் அழுதுட்டாங்க. நான் நினைச்சேன், என்னடா ஒரு தலைவன் படிக்கட்டுல இருந்து கீழே வரும்போது தடுமாற்றத்துக்கு அதை பார்த்து அழுகுறானுங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தவறினாரு அப்துல் கலாம். நான் அழுதேன், மாணவர்கள் அழுதார்கள், சமுதாயம் அழுதது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது காமராஜர், அறிஞர் அண்ணா, மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இவர்கள் எல்லாம் மறையும் போது கட்சிக்கு அப்பால் பட்டு பொது ஜனங்க எத்தனை பேர் போய் பார்த்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஜனங்க மேல வச்சிருக்கிற மரியாதை, ஜனங்க அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. அப்ப கூடின கூட்டம் எல்லாம் உண்மையான கூட்டம், நேர்மையான கூட்டம், நல்ல தலைவருக்காகவே கூடின கூட்டம். இத மாதிரி ஆமா, சும்மா ஆளாளுக்கு முதலமைச்சர். என் வீட்டு பக்கத்தில் ஒரு செருப்பு தைக்கிறான். என்னப்பா உன் ஆசை என்ன? நானும் முதலமைச்சரா நிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன், டேய் உன் தொழில் என்ன? நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? நீ எப்படா முதலமைச்சர் நீ சொல்ற? 1000 ரூபாய் போதுன்றான். 1000 ரூபாய் இருக்கு ஒரு போஸ்ட் அப்படி செவுத்துல ஒட்டிட்டு மொபைல்ல அப்படி எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா தமிழ்நாடு ஃபுல்லா பரவிடும். 1000 ரூபாய்ன்றான் முதலமைச்சர் பதவி வேட்பாளர். 1000 ரூபாய்ன்றான். அவனோட எண்ணம் காரணம் என்ன? தடி எடுத்தவெல்லாம் தண்டலக்காரங்கிற மாதிரி நினைச்சவங்க எல்லாம் முதலமைச்சர். ஆனா மக்கள் மத்தியில யாரையோ ஒருத்தர் நினைச்சிருக்காங்க, அவங்க தான் முதலமைச்சர். நான் என்ன ஆசைப்படுறேன்னா, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், இப்ப எனக்கு கமிஷனர் தெரியும், நான் நேரம் கமிஷனர் போய் சார் ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 கேட்பாரு, அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாரு. என்னடா கமிஷன் நம்ம தெரிஞ்சுதான் வந்தோம் லோக்கல் ஸ்டேஷன்ல, அப்ப என்ன லோக்கல் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு முதலமைச்சரே தெரியுமா இருந்தாலும் நான் போய் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கும் போது, உங்க ஏரியா எம்எல்ஏ அதை பத்தி சொல்லவே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? தன்னுடைய எம்எல்ஏ கிட்ட நான் சொல்லணும். அப்ப என்னோட எம்எல்ஏ நான் சொல்றதை போய் அங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும். ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் ஆகலாம், ஆனா ஒரு முதலமைச்சர் எம்எல்ஏ ஆக முடியாது. நானும் ஒரு நல்ல எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த கட்சியில் இருக்காங்க கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா நான் எம்எல்ஏ தான் ஆதரிப்பேன். என்னுடைய கொள்கை, எம்எல்ஏ வெள்ளை வேட்டி கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டு கார்ல போயிட்டு கோட்டையில உட்காந்துட்டு அப்படி சும்மா எஞ்சி வரவரா இருக்கக்கூடாது. லைனேஜர் இருந்து பார்க்கணும், காவால கை விடணும், தெருவில் குப்பை இல்லாம பாத்துக்கணும், தொகுதி மக்களுக்கு ஏதாவது குறைபாடான்னு கேட்கணும், மாதத்துக்கு ஒரு முறை விசாரிக்கணும் ஏதாவது குறையாம. அதுக்கு இருந்தாங்க, அதுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்களே, அது வேற இல்லையா?
உள்ள இப்ப சொல்றாங்களே முதலமைச்சர் இறங்கி வரல நல்லா தெரிஞ்சே கேட்கறாங்களே, அதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு முதலமைச்சர் வரணும் நான் கேட்கிறேன். ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போடும்போது 8 டேபிள் ஒரு டேபிள் 4 பேர் உட்கார்றான். அப்ப காட்டுங்க எவ்வளவு பேர் கூட்டமா இருக்கும், எத்தனை சர்வர் இருக்கான். உள்ள போய் சாப்பிட்டுட்டு என்ன பில் ஆச்சோ அது கேட்கற போது நம்ம வர்றதான் நம்ம வேலை. டிப்பல் நல்லா உடனே முதலாளி கூப்பிடு, வருவானா முதலாளி? துபாயில இருப்பான் முதலாளி, இங்க வருவானா? அப்படி இல்ல சார், முறைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல குறைபாடு உள்ளாட்சி, அதுக்கு மேல எம்எல்ஏ, அதுக்கு மேல மந்திரி, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர். முதலமைச்சர் எப்போ வருவாரு, எதுக்கு வரணும், அதுக்கு தான் வருவாரு. அப்ப நீங்க திரு மயில்சாமி சார், அப்ப நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லக்கூடாது, முதலாளி வேட்பாளர் சொல்லணும். அப்படி இல்ல சார், நல்லா கேட்டுக்கணும். முதலாளி கிடையாதுல்ல. 29 மாநிலத்திலையும் முதலமைச்சர் இருக்காங்க. நல்லா கேட்டுக்குங்க. கல்யாண பத்திரிகை எதிர்கட்சி கொடுத்து வாங்கினாவே கட்சி விட்டு தூக்கிடுறாங்க. அவர் எப்படி நீங்க பேசலாம்? குறைபாடு எல்லா இடத்துலயும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. என்னுடைய கருத்து, யாரு வேணா வாங்க, யாரு வேணா போங்க, ஜனநாயக நாடு. கொஞ்சம் உண்மையா பேசுங்க, உண்மையா ஜனங்க நீங்களும் ஓட்டு போடுங்க. கொடுக்க கத்துக்கிட்டாங்க, நீங்களும் வாங்க கத்துக்கிட்டாங்க, நாங்க பேசி என்னங்க பண்றது? வாழ்க ஜனநாயகம். நன்றி, வணக்கம். நிறைய உள்ளூர் வேட்பாளர்களை பார்த்ததுனால அண்ணன் முதல்வர் வேட்பாளர் பற்றின விமர்சனத்தை நிறைய வச்சுட்டாரு நினைக்கிறேன் நான். அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முதல்வர் வேட்பாளர் தான் முக்கியம் என்று வேற எப்படி சொல்ல முடியாது அதிமுக காரங்க. முதல்வர் வேட்பாளர் தான் முக்கியம் என்ற தரப்பிலிருந்து திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களை பேச அழைக்கும். 1977க்கு அப்புறம் தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான மாற்றம் வந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை எடுத்து வந்ததுக்கு அப்புறம் இவர் உள்ளூரா வெளியூரா அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. விசுவாசம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் தரப்பட்டது. எனக்கு என் நண்பர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு முன்னாள் எம்எல்ஏவா இருந்தாரு, எம்ஜிஆர் பீரியட்ல எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் சொல்லாரு என்கிட்ட, எனக்கு அந்த தொகுதி எங்கன்னு கூட தெரியாதுங்க, அச்சரப்பாக்கம் அவர் கொடுத்தாங்க, நெத்திராஜன் ஒரு பேர் தொகுதியா எனக்கு தெரியாது, நான் வழி கேட்டுதான் போனேன். இப்பயும் பல பேருக்கு அதான் நிலைமை, தொகுதி எதுனே தெரியறது இல்ல. சரி, அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓகே, என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா, விசுவாசம், அடிமட்ட தொண்டர், கடைக்கோடி தொண்டனும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், இதுக்கு பெருசா டிராக் ரெக்கார்ட்லாம் வேண்டாம் அப்படின்றத கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்ல அதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் நீங்க வேட்பாளர் ஆகலாம், விசுவாசம் இருக்கணும், திறமை இருக்கணும், மிச்சப்படி டிராக் ரெக்கார்டு ஒன்று வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அப்புறம். இந்த வின்னபிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு தனி அர்த்தம் வந்தது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்னாச்சு, கரிஸ்மேட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் இருந்தாரு, ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைவராக மக்கள் அவரை பார்த்தாங்க. இவர் எனக்கு இது செஞ்சாரு, டேம் கட்டினாரு, பாலம் கட்டினாரு, பள்ளிக்கூடம் கட்டினாரு, இந்த மாதிரி ஒரு இது எனக்கு செய்தார் என்ற அளவில் ஒரு அறிவுபூர்வமான ஈர்ப்பு அவர் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்தது. கொஞ்சம் உணர்வுபூர்வமான ஈர்ப்பு இருந்தது. ஆனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த உணர்வுபூர்வமான தலைமை, அந்த தலைமை சொல்றத வேதவாக்காக எடுத்து செய்யும் ஒரு கோட்பாடு மக்கள் மனசுல வர ஆரம்பிச்சு. இன்னைக்கு கூட புரட்சித் தலைவி அம்மா மேல மக்கள் வச்சிருக்கிற அந்த ஈர்ப்பு ஒரு பக்தின்ற லெவல்ல இருக்கு. நீங்க இயற்கையா போனீங்கன்னா கையத்து கூட ரெட்டையலன்னு சொல்லி உடனே ரெஸ்பான்ஸ் வரும். அந்த மாதிரி ரொம்ப இயற்கையான ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு இருக்கிறது சில தலைவர்கள் மேல. இந்திய அளவில் பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு புரட்சி தலைவி அம்மான்னு நான் நினைக்கிறேன். இப்ப அக்கா சொன்னாங்க இது மாதிரி பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த பார்க்கவே முடியலன்ற ஒரு கருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஈடுபடவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் படிக்கிற சாதத்திலிருந்து படிக்கிற லேப்டாப் வரைக்கும் அவங்கள பாக்குறாங்க, அவங்க என்ன செய்தாங்கன்றத வச்சு பாக்குறாங்க. அன்னை மயில்சாமியும் அதை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இது மாதிரி யாரு எந்த நிலையில பார்க்கப்பட வேண்டும், என்ன செயல் வடிவில் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு புது அத்தியாயம், புது வேதம் படைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அவர்களை நான் பார்த்த அந்த 9 மணித்துளிகள் இதுவரைக்கும் ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா பார்க்க முடியலங்கிறது கொஞ்சம் அபாண்டம் தான். எல்லா இடத்துலயும் ஸ்டிக்கர் கரெக்டா ஒட்டப்பட்டிருக்கு. இல்ல சரி, பார்க்க முடியல. பாருங்க, நாங்க என்ன சொல்றோம்னா தலைமையை பாருங்க, தலைமையைத்தான் பாக்குறாங்க மக்கள். வாக்காளர்கள் பாக்குறது முதல்ல பாக்குறது இந்த கட்சிக்கு யாரு தலைமை, ஜெயிச்சா யாரு முதல்வர் வேட்பாளர், அதுக்கப்புறம் லோக்கலா பாக்குறாங்க. நான் லோக்கலா பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பா அந்த வேட்பாளருடைய திறமை, அந்த வேட்பாளருடைய விசுவாசம், வேட்பாளருடைய
ட்ராக் ரெக்கார்டு எல்லாத்தையும் இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க, கேள்வி கேட்கறாங்க. நீங்க இப்ப இருக்கிற எம்எல்ஏன்னா என்ன செஞ்சீங்க அப்படின்றத ரொம்ப ஆக்ரோஷமா கேட்கறாங்க. இது வளர்ச்சி அரசியலின் காலம். ஒரு காலத்துல வன்முறை அரசியலின் காலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு வளர்ச்சி அரசியலின் காலமாக இருக்கிறது. கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் நிறையவே இருக்கிறாங்க. அதனால உள்ளூர் வேட்பாளர்கள் அவர்களுடைய திறமையும் முக்கியம். அதனாலதான் இப்ப நீங்க சொன்னீங்க 25 வாட்டி மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ என்னோட பதில் அதுதான். ரொம்ப ஆழ்ந்து கவனித்து ஒவ்வொரு வேட்பாளருடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து 52 நாள் இருக்கு தேர்தலுக்கு. முதல்ல நம்ம அறிவிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா 52 நாள் இருந்தது. அப்படிங்கிறப்ப உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து மாத்துறாங்கன்னா அது ஜனநாயகத்தின் ஒரு அடித்தளம் நான் நினைக்கிறேன். அது ஏதோ சர்வாதிகாரத்தை சார்ந்த விஷயம்னு நான் நினைக்கல. ஓகே, இதை மட்டும் சொல்லிட்டு விடைபெற்றுக்கிறேன். முதற்கட்ட கருத்தை விடைபெற்று நன்றி, வணக்கம். திரு பாண்டியராஜன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேற யாரையும் கூட குறைவில்லாத ஒரு விசுவாசம் கொண்டவர் இந்த தலைமை மேல. இருந்தாலும் கூட முதல்வர் வேட்பாளரை பார்த்து வாக்களிங்கன்னு சொல்ல முதல்வரை மட்டுமே பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அவருடைய விசுவாசத்துக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்ததாக உள்ளூர் வேட்பாளர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள், அதற்கான 1000 காரணிகள் இருக்கின்றன என்பது தன்னுடைய சுருக்கமான கருத்தாக 5 மணித்துளிகள் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய 2வது சுற்று இறுதி சுற்று